நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு பேசஞ்சர் கப்பல் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்போர்ட், அப்புறம் அதில் இருக்கிற விசா. அது எந்த நாட்டு விசா வேணா இருக்கலாம். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த நாட்டுக்கான விசா வேலிடாக இருக்கணும். இன்கேஸ் ஒரு சில கண்ட்ரியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அங்கே வந்து விசா தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சிங்கப்பூர் போகிறீங்க, இல்லை லண்டன், ஹாங்காங் இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து விசா தேவைப்படாது. ஆனால் ஓகே டு போர்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க. இது உங்கள் கையில் இருக்கணும். இது இருந்தால் நீங்கள் நம்ம இமிக்ரேஷனில் கேட்பாங்க. நீங்கள் எக்ஸிட் பண்ணுற கண்ட்ரிலையும் சிங்கப்பூரில் இல்லை ஹாங்காங், லண்டன் எங்கே போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட்லையும் கேட்பாங்க. ஸோ அந்த லெட்டர் இருக்கணும். ரெண்டாவது நம்மள்ட்ட இந்தியன் சிடிசி இருக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஐ. இது வந்து நம்ம ஹைரிங் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா டிஜி ஷிப்பிங்கில் நம்ம ஜாயினிங் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஜி ஷிப்பிங்லேருந்து நம்மளுக்கு இந்த ஃபார்ம் வந்து பிடிஎஃப்ல இமெயில் மூலிமா வரும். நாலாவது எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர். இது வந்து கம்பெனி சைட்லேருந்து இமெயிலில் டைரெக்டாக வந்தாலும் வந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து ஏஜென்சிலேருந்து அவங்களுக்கு இமெயிலில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. கடைசியாக வந்து டிக்கெட். இது வந்து நம்ம கம்பெனி ட்ராக்கிங் அப்ளிகேஷனில் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இமெயிலையும் வந்துடும். நம்ம ஃபோனில் காட்டினாலும் அதை காட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். இன்னும் 2 டாக்குமெண்ட் இருக்குது. ஆனால் அது வந்து ஏர்போர்ட்டில் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஷிப்பு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஷிப்பில் அவங்க வந்து உங்களை செக் பண்ணுவாங்க அந்த 2 டாக்குமெண்ட். அது என்னென்னா, ஒன்று வந்து எஸ்சிசிடபிள்யூ சர்டிஃபிகேட், ரெண்டாவது மெடிக்கல். இது ரெண்டுமே ஒரிஜினல் நீங்கள் கையில் கொண்டுட்டு போகணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் உங்கள் கையில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் பட்டுன்னு செக்இன் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் உள்ள போய் உட்காந்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது.